Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி chocolate wafers. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட், 2 டீஸ்பூன் கோகோ பவுடர். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் பால் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1/4 கப் பவுடர் பண்ண சுகர். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு 1 மினிட்க்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அந்த பேட்டர் எடுத்து இந்த பேனில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சிலிக்கான் ப்ரஷ் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஹோல்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப தின்னாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வேஃபர்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நல்லா பபிள்ஸ் வர மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சைடில் எல்லாம் எடுத்து விட்டுறலாம். அப்போ ஃப்ளிப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா சைடும் எடுத்து விட்டுருங்க. நான் கை யூஸ் பண்ணியே ஃப்ளிப் பண்ணுறேன். அது எனக்கு ஈஸியாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ ஒரு 1 செகண்ட் தான் இருக்கணும். உடனே வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லைனா அது சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அதனால் சீக்கிரமாக ரோல் பண்ணிடுங்க. 30 செகண்ட் அப்படியே பிடிச்சிருங்க. அப்போ தான் நல்லா ஸ்டிக் ஆகும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி எல்லாமே பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்ச இந்த வேஃபர்ஸ் வச்சிடலாம். குக்கரை ஒரு 15 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா இந்த பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். வச்சு ஒரு 40 மினிட்ஸ்க்கு ஒரு சைட் பேக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சைட் திருப்பி விட்டுறலாம். திருப்பிட்டு இதையும் ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போ அதை நான் வெளியே எடுத்துட்டேன். பாருங்கள், உள்ள நல்ல லேயர்லாம் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இதை நம்ம வெளியே எடுக்கும் போது சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வெளியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் நல்லா கிறிஸ்பி ஆகும். இப்போ நான் ஒரு பைப்பிங் கவரில் சாக்லேட் கனாஷ் ஃபில் பண்ணியிருக்கேன். அதை இந்த சாக்லேட் வேஃபர்ஸ் 2 சைட்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.